ஓகே கைஸ் வந்துட்டேன். இந்த பிளாட்ஃபார்ம் போதும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பானை கட்ட போகிறதில்ல. இப்போ பானையை அடுப்பில் வைக்கணும்ல, அடுப்பு கட்ட போகிறோம். அடுப்பு வந்து இந்த ஸ்டோனில் கட்டணும். டீப் சைட் வேணாம், நம்ம அந்த டீப் ஸ்மூத் ஸ்டோன் யூஸ் பண்ணலாமா? இல்லை, அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க. நார்மல் ஸ்டோன் இதில் இருக்காடா, வச்சுருக்கானா பார்ப்போம். ஸ்டோன் இங்கே ஒரு 2 ஸ்டோன் தான் இருக்குது. இல்லை, டச்சு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ளீஸ். ஸ்டோன் இல்லை. சல்கர் பாக்ஸில் வராதாடா டே இப்படி டே படுபாய் பள்ளியில் சல்கர் பாக்ஸை கேட்டால் இல்லையாவது ஸ்டோன் படுபாய் பயில. இந்த ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க கிரியேட்டிவில் போய் எடுத்தது மட்டும் நினச்சிடாதீங்க. அது ரெக்கார்ட் பண்ணேன் அது போகிறது வரும். ஓ ஸ்டோனுக்காக வந்திருக்கேன்டா டே. அதுக்காக வீட்டுக்கு போகிறதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வீட்டுக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி. எப்போ என்னடா இவ்வளோ டேமேஜ் ஆகுது? ஆத்தாடி செத்து போயிடுவோம்னாட்டா டே, செத்து போயிடும்டா, செத்த போகிறேன்டா. அதுக்கு என்னடா இது? என்னடா மூச்சு மூச்சே விட மாட்டேங்கிறானேன்னு பார்த்துருக்கிறேன். மூச்சு விட்டு சாக போகிறேங்க, சூசைட் பண்ணிக்க போகிறேன். இனி யாரும் தடுக்காதீங்க, நான் மூச்சு முட்டிய சாக போகிறேன். செத்து போயிட்டான். 3, 2, 1 அதுக்கு முன்னாடி செத்தான். என்னடா இது? தூக்கிட்டேன். எப்படி ஹார்ட்டு ஃபுல்லாக இருங்கி அத்தனையும் கிரெயின்டா ஸ்டோன் நான் போய் கலெக்ட் பண்ணேன். ஸ்டோன் 1 ஸ்டாக் பத்தாது, 2 ஸ்டாக் பத்தாது, 3 ஸ்டாக் கலெக்ட் பண்ணலாமா? ஆமாம், 3 ஸ்டாக் கலெக்ட் பண்ணும்போது ஏன்னா அப்போதைக்கு ஸ்டோனை போய் மைண்ட் ஆகணும். ரிசல்ட் வச்சுருக்காடா 10 கஷ்டம் ஆச்சு. ரெப்டைடை போட்டு போகலாங்கண்ணா. ரெப்டைட் போடுறதுக்கு தண்ணி வேணும், தண்ணி ஊற்றி சோம்படுத்தணுமா இருக்குது. ஸ்டோன் எங்கே போய் மைண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே டே போடா, நடந்து யாரும் தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு சோம்பேறித்தனம் மட்டும்தான் எலக்ட்ராவே எடுத்தாங்க. நடந்து போகிற சோம்பேறித்தனம் எலக்ட்ராவை எடுத்தே இப்படிக்கா போவாங்க. ஆனால் இங்கே இப்படி வருது. ஸ்டோன் எங்கடா இருக்குது? ஸ்டோன் இங்கே இருக்கு. டே ஸ்டோன்ரா படுவாய் பயில கிரேவல் எவன்டா கேட்டவன்? ஸ்டோன் கொடுக்கணும் அப்படி அங்கே ஸ்டோன் கொடுத்து அப்படிக்கா போ. டே பிரின்ஸ்டா ஸ்டோன்ரா, ப்ரௌன் கலர் ஷீப்பு பார்த்தீங்களா? இதுவும் கிரேவல்ரா. படுவாய் பயில இந்த உலகத்தில் ஸ்டோன் இல்லையா? ஸ்டோன் மவுண்டெயின் எங்கே போனாய்? என்னடா ஒரே கிரேவலாக இருக்குது. கிரேவல் கேட்கல, கிரேவல் தராதிங்கடா. அருமையாடா பாலகுமாரா, அருமை. பெட்டு வேறு எடுத்துகிட்டு வரல. நைட் ஆச்சுன்னா என்னென்ன சாக வேண்டியதான். ஓய் என்னடா இது கொடுமையாக இருக்குது. பண்ணியை பார்த்தீங்களா? பண்ணி பட்டு அது கிரேவல் தானே, ஸ்டோன் தானே. வாய் வச்சுட்டு மாட்டா. இந்த மரத்தை பார்த்தா விசித்திரமாக இருக்கே லூஸு. ஏன்னா மேங்கோ மரமாட்டா இருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ கிரேவல். இப்போ ஸ்டோனுக்கு நான் எங்கே போவேன்னு கேட்டிங்கன்னா போய் சாவ போகிறேன். சும்மா ஃபோனுக்கு போய் செத்துட்டு இதுவும் மனசாட்சியெல்லாம் வேண்டாம். இப்படி சுத்தாரிங்க ஸ்டோனை. நான் கிரேவலை இவ்வளோ ஸ்டோன் இங்கே கொண்டு வந்து நட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நீ ஸ்டோனுக்கு நான் எங்கே போக போகிறேன்? நான் இதைத்தான் மைண்ட் பண்ணுறா. திறக்கு. என்னடா இன்ஸ்டன்ட் கேஸ்தாங்க இல்லையா? மைண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மைண்ட் பண்ணிட்டேன். இல்லை திரும்ப மைண்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதுவே 1 ஸ்டாக்கு மேலே வந்துருச்சு. நம்ம 3 ஸ்டாக்கு மேலே வந்துருச்சு. அதுவே தெரியாமல் தான் மைண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ போய் கட்ட வேண்டிய வேலையை பார்ப்போம். இதில் அடுப்பு ஐயோ
ஐயா தவுன்றீங்க ஐயா, ராக்கெட் வேஸ்ட் ஆகுதுங்க ஐயா. ஐயா 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 பாடி டேய் ஏன்டா இப்பலாம் பண்ணுறீங்க? இல்லை ஸ்டோன் கட்டுறக்கா எடுத்து வைக்கணும் கைஸ். வைக்கணும்னா ஐ மீன் வச்சு பார்க்கணும் இது கரெக்டாக இருக்கான்னு, இது செட் ஆகுதுன்னு. ஸ்லாபு இது ஆனால் இது கூட நல்லா இருக்குல்ல, இது வச்சுக்கலாமா? ஸ்டோன் பிரேக் ஆமாம் இது வச்சுக்கலாம் கைஸ், இதுதான் நல்லாயிருக்கு. எப்படி டேப் பண்ண வேண்டியதில்லை கைஸ், இப்படி பண்ணலாம் கைஸ். இது தெரியாமல் எத்தனை வாட்டி அழுகிற கைஸ். நான் இந்த இடத்துலலாம் அடுப்பு கட்ட போகிறேன், கட்டிட்டு கண்ணி படுறேன். இதான் கைஸ் பேஸு, இதான் பேஸு கட்டுறேன். கரெக்டாக இருக்கான்னு தெரில, இதையும் உடச்சுவோம். இது கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். ஏதோ வீடு மாதிரி வந்துடுச்சே, பரவாயில்ல கட்டுவோம். கட்டிட்டு கட்டி போடுறேன். ஓகே கைஸ் முடிஞ்சுன்னா இதுதான். இதில் என்னடா இவ்வளோ பெருசாக அடுப்பு இருக்குது, போட்டு சோறாட்ட. இதையும் கொஞ்சமாவது பண்ணணும்ல கைஸ், அதுக்காக இதையும் கட்டிட்டு கிடக்குறேன். அப்புறம் பானம் எங்கிட்ட ஃபைன் இவ்வளோ வந்துருச்சுன்னா கொஞ்சமாக நல்லா பெருசாக கட்டணும் கைஸ். என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவோமா? இல்லை இந்த இடத்த ஏன்டா க்ளோஸ் பண்ணுறேன்? இந்த இடத்த வந்து ஓகே இந்த இடத்துல இது பண்ணணும். இல்லை ஸ்டோன் அங்கே இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல நானே தான் யூஸ் பண்ணுறேன். நாமளே ஒன்று பண்ணுவோம். ஐயோ செத்து போயிட்டேண்ணா. படுவாய் பயிலே என்னை கொண்டு போட்டாங்க. பெட்டு ரெடி எடுத்துகிட்டு போன்றாங்க. பெட் இல்லாமல் அங்கே மனசாட்சிலாம் வேண்டாம். காது வளைஞ்சிருக்குமே, காதுல இருந்து ரத்தம் வந்துருக்குமே. யோ செத்துறேன்டா. டேய் எத்தனை வாட்டரை இப்படி பண்ணுவீங்க? அடா இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்டா ஏன் ராக்கெட் இல்லாமல் ஒரு மனுஷனை இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க பாருங்க. கொடுமைப்படுத்துகிறாங்க. டேய் கொடுமைப்படுத்துகிறாங்க. மயிலாடு கொடுமைப்படுத்துகிறாங்க. ஐயோ நல்ல வேலை ரப்டடை போட்டு அந்த மீனை கொண்டு போட்டேன். மடுவாய் பையன் ஒன்று. அட டே ஏன்டா ஏன் மாட்டு அத்தனை காரணம் நீ தான். என்னடா இது? யோ டேய் ஐயா எலக்ட்ரா என்ன ஆச்சு உனக்கு? பறக்க மாட்டேங்கிறான். ஐயோ டேய் விட்றா ராக்கெட்டை. ராக்கெட் விட்டுரு போடு. விட்டேன்டா ராக்கெட்டை. போயிரு அடுப்பிட்ட போயிரு. அடுப்பிட்ட போகிறானா? ஏய் ராக்கெட்டு காலி அடிச்சுடா. டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? அவ்வளோவே மடியே நீ குளவனா பார்க்குறீங்களாடா? நடுவாய் வயலுக்கு. ஓகே கைஸ் ஓகே கைஸ் அவ்வளோதான். மணி மரக்கட்டையெல்லாம் பண்ணோம், அது அப்புறம் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம் மரக்கட்டையெல்லாம். ஓகே இப்போ ஒன்றும் கொஞ்சம் பானையை ஃபுல்லாக கட்டிட்டு காமிச்சிருக்குமா? ஆமாம் பானை கட்டிட்டு காட்டுறேன் கைஸ். இப்போ அது பானை கட்டி ரவுண்டு போடணும் கைஸ். எனக்கு மைன்கிராஃப்டில் ரவுண்டு வேறு போட தெரியாது. இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க, அவங்களுக்கான ஒன்று கொண்டு வந்துருக்கேன் கைஸ். நிறையா பேருக்கு தேவைப்படும் கைஸ் இது. அதுக்காக ஒரு பில்டிங் பண்ணுறீங்க. அப்புறம் கைஸ் எனக்கு பிடிச்ச யூடியூபரான பிஎஃப் ஜோக்கர் அவர்களே அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா
இது பண்ணியிருந்துருப்பாப்புல. பண்ணி பார்த்துருப்பீங்க நிறையா பேர். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஐயோ மறந்து போயிட்டுன்னு, அந்த பொங்கலுக்கு வந்து நல்ல எதாவது பொங்கலை பற்றி சம்மந்தமாக ஏதோ பில்டிங்னு பார்த்தேன். பொங்கலுக்கு சம்மந்தமாக தானே மறந்து போயிட்டேன். நம்ம அதனால் நம்ம இந்த வீடியோ அனுப்ப போகிறோம் அந்த மனுஷனுக்கு. நம்ம காம்படிஷன் ஜெயிப்போமா என்னென்னு பார்ப்போமா? ஜெயிக்க மாட்டேன் கண்டிப்பாக. என்றைக்குமே விடாமுயற்சி கைஸ். அப்புறம் அந்த ரவுண்டு கொண்டு வந்தேனே, ரவுண்டு இருங்க அதையே காட்டுறேன் கைஸ். இதான் அந்த ரவுண்டு, பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி கூட காட்டினேன். ரவுண்டு எவ்வளோ பெருசான போகலாம். 45 வரைக்கும் தான் இதில் இருந்துச்சு. நான் கூகுளில் போய் எடுத்தேன். கூகுளில் போய் பார்த்ததில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எந்த சைஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். எத்தனை அதுக்கு முதல்ல 5 5 5 5ன்னு முதல்ல சுற்றி போட்டுருவோம் கைஸ். 5 4 2 ஓகே புரிஞ்சு கைஸ். நம்ம இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் கட்டிடுவோம். இதுதான் ரவுண்டு கைஸ். மைன்கிராஃப்டில் நிறையா பேருக்கு ரவுண்ட் போடுற கஷ்டப்படுவீங்களா, அவங்களுக்காக இந்த இது கொண்டு வந்தேன். பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்களே கூகுளில் போய் போட்டிங்கன்னா கூட வரும். நான் இப்போ 11ங்கிற ஒரு சைஸ் தான் எடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு அது ஓகேவா தெரியுது. 11 எடுக்கலாமா இல்லை பானைக்கு? இல்லை கைஸ் 9 எடுப்போமா? கரெக்டாக இருக்கும் 9. ஓகே கரெக்டாக இருக்கும் கைஸ். 9 தான் கரெக்டாக இருக்கும். 9 எடுத்துட வேண்டியதான். நான் 9 எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதெல்லாம் ப்ரௌண்டை போட்டு கண்டி பண்ணுறேன் கைஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த போர் அடிக்கும்ல, அதனால கைஸ் பாட்டை போட்டு விளையாடுறேன். இங்கே பார்த்தீங்களா மழை பெய்யுது. இங்கே பார்த்தீங்களா கைஸ், என்ன ஒரு வியூன்னு. தண்ணியும் அப்படியே பின்னாடி வர்றது. இது அடுப்பு ஈரமாகிட்டுருக்கேன். எதுக்கு ஈரமாக்கணுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா தான், சும்மாவெல்லாம் இல்லை கைஸ். அடுப்பெல்லாம் ஈரமாக்கு காரணம் மேலே ஏறிட்டு அப்படியே வரக்கலாம். இவன் ஒருத்தன் போடாக்கிட்டால ₹1 வச்சுட்டு மூச்சு முடி செத்துறாரா. இதாங்க ரவுண்டு போட்டேன். 9x9 அந்த 9 இது தான் சைஸ் 9 போட்டுருந்துச்சு. அதுதான் தோட்டுறேன். அந்த ரவுண்டு தான் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்டாக் காலி ஆயிடுச்சாரா? எங்கடா இது போச்சு? நான் திடீர்னு இதை காணாமேன்னு பார்த்துட்டு கிடைக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டெம்பரவரி பிளாக். அதனால் இதை உடச்சி விடக்கூடாது. டெம்பரவரி பிளாக்குன்னு இப்போ தான் உடைக்கணும் பிச்சுக்கு. இப்போ இதை சுற்றியாக போகணும் கைஸ். பாலத்தை நம்ம பாலங்கிற நீடு அவர்கள் பிஎஃப் ஜோக்கர் என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா க்ரியேட்டிவில் கட்டிக்கலாம் அனுப்பல. அதுக்கு நாம் க்ரியேட்டிவில் கட்டுவோமா? நம்ம சர்வைவல்லாம் கையும் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி கட்டுருக்கு. கரெக்டாக நான் கட்டுறேன். எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். அப்புறம் வெளியே இந்த கண்ட்ரோலரை வச்சுக்கிட்டு போடாட்டா. இப்போ வருங்க நைட் ஆகிப்போச்சு. நைட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டோண்ணா. அப்படியே இந்த பக்கம் தெரியுதா கைஸ்? இந்த இதை அப்படியே காட்டணும் கைஸ். ரவுண்டே எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன். அது இந்த காங்கிரீட் வைக்கலாம் அதான் கைஸ் தோணுது எனக்கு. ஏன்னா அது எவ்வளோ வேஸ்ட்டாக இந்த நிறைய இதுக்கு இதாக தான் கிடக்குது நிறைய. ஆனால் வேஸ்ட்டாக தான் கிடக்குது. டெய்லியில் ஒரு ஸ்டாக் கூட யூஸ் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு ஸ்டாக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் கைஸ். நான் இப்படி போடுற மாதிரிலாம் போட்டுடுறாங்க. இந்த மாதிரி அப்படியே ஜம்பு போடுங்க. கீழே பூச்சிடாதரா. அப்படியே இப்படிதான் இந்த இடத்துல இருக்கிற இந்த டெம்பரரி பிளாக்கான இப்படி உடைத்து விடுவோம். நான் இங்கே வெளியே போயிடுறேன். ஜம்பை போடு. இல்லை ஜம்பை போடாமல் இருக்கணும் தான். இப்படி போட்டால் ஹெல்த்தை குறைத்து போயிருந்தேன். இந்த இடத்துல இப்படி வரும். தூங்குடா நைட்டே போச்சு. ஓகே கைஸ், இது ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே இப்போ இந்த பானை ஈரமாக்கியாச்சு. இந்த பானை ஈரமாக்கிட்டேன் திரும்ப. அதாவது இந்த இடத்த உடைக்குமா வேணாமா? நானே தான் யூஸ் செய்யணும்.
இந்த இடத்த உடச்சி விடு. அப்போ இந்த இடத்தையும் உடச்சி விடு. ஆமாங்க ஈஸ், இந்த இடத்தையும் உடச்சி விட்டுருவோம். அதுதான் அழகாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதையும் உடச்சி விடணும், இதையும் உடச்சி விடணும். ஐயோ அது கரெக்டாக, ஆமாம் கரெக்டாக தான் உடச்சி விட்ருக்கேன். இந்த இடத்தையும் இதையும் உடச்சி விடணும். இந்த இடத்துக்கு மட்டும் இவ்வளோ இருக்கே, கரெக்டாக இருக்குது. நம்மளே சொல்லிக்க வேண்டியதாக கரெக்டாக தான் இருக்குது. இந்த கார்னருக்கும் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கே. இங்கேயே பிளாக் மாட்டிக்கிச்சு. இந்த கார்னர் போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதுக்கு இந்த கார்னர் நான் தயார் ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அப்போவே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடம் இல்லை, இந்த ஆமாம் இந்த இடம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இந்த இடம் கூட நிறைய இடத்துல மிஸ் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பாருங்கள் கொஞ்சா, இந்த இடம் பார்த்துட்டேங்க, பார்த்ததே நான் மாறிட்டேன். எதுக்கோ பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஓகே சரி வாங்க போவோம் மேலே மறையும். ஓகே வந்தாச்சு. அதாவது இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஃபுல்லாக பானை கட்டிகிட்டே காட்டுறேன் கைஸ். வாங்க கைஸ், போர் அடிக்குது கைஸ். ஒரே சரிங்க, பாட்டு ஆஃப் பண்ண மறந்தேன். வந்துட்டேன் கைஸ். ஓகே இருட்டா இருக்கு கைஸ். ஏடி கைஸ் இதான் பானி பாதி முடிஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் ஒன்றும் முடியல. உடைக்கிறதுக்கு மறந்துட்டேன் கைஸ், உடைக்க மறந்துட்டேன் கைஸ். உள்ளே உடைக்கணும் கைஸ், அப்போ தான் பால் கரெக்டாக இருக்கணும்ல கைஸ். உள்ள பாலெல்லாம் ஊற்றணும்ல. எப்படிலாம் கொண்டாடுறேன்னு பாருங்கள். ஊல் வேறு வேணும் கைஸ், ஒயிட் கலர் ஊல். எப்படி கைஸ் பானை உள் பாதி பக்கத்தை கட்டி வச்சுருக்கேன். ஓகே இது ரொம்ப கடுப்பாக இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, நான் வேறு கம்பெனியில் இருக்கிறேன்னா, கம்பெனியில் இன்றைக்கி பொங்கல்னால லீவு, அதனால் எதாவது சத்தமும் இல்லை. சத்தமாக இருந்துச்சுன்னா கூட ஏதாவது கூட யாரோ இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ அந்த மைண்ட் செட்டும் இல்லாமல் அப்படியே ஏன்டா இருக்கும்ன்ட்டு ஒரு போர் அடிக்குது கைஸ். இங்கே பாருங்க போர் அடிக்குதா, அதனால தான் பாட்டு கேட்குறேன். பாட்டை கேட்டு இல்லைன்னா நான் சைக்கோ ஆயிடுவேன். சும்மா சொன்னேன் அப்படிலாம் ஆக மாட்டேங்க. சைக்கோவானா என்ன பண்ணுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் பிடிச்சி கடிப்பேங்கிறேன், கொள்ளுவேன். சும்மா சொன்னீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்புறம் பார்த்துக்கோங்க, லைக்கும் பண்ணாதவங்க தான். இந்த ஃபார்ம் வேறு இடிக்கிறோம், கொண்டு போய் ரிவரில் கட்டி வச்சுருக்கிறேன். சரி இடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னா இன்னொன்று ஒன்றி அப்படியே என்ன பண்ணுறதுன்னா ஒரு பிளாக் ஏற்ற வேண்டியது. ஓகே வகீஸ் ஒரு பிளாக் ஏற்றிடுவோம். ஏற்றி எடுத்தா ஒரு பிளாக் ஏற்றிட்டு டைம் அதிகமாகிடுது கீஸ், பிரச்சனையாக எனக்கு அதான். லாக் அடிக்குது சார். எப்படிக்கா இதுக்கு நீ பால்லாம் ஊற்றணும். பால் எப்போ ஊற்றுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், போய் பால் கொண்டு வருவோமா. அப்புறம் கொண்டு வந்துக்கலாம் வீஸ் பாலெல்லாம். இங்கே போய் பாலை கொண்டு வரணும்னா தெம்பில்லை, கீழே போயிட்டு மாடி அவன் வருவான். ஓகே மற்றாடி தெரியாதனமாக குடிச்சிட்டேன். வச்சுக்கோங்க இப்போதைக்கு டெம்பரரி கீஸ் இந்த பிளாக்கே மேலே ஏறக்காக வச்சேன். அடுத்தது என்ன பண்ணணும்னா எனக்கே தெரில, யோசிக்கிறாரு கீஸ். ஒன்னான் பிளாக்கும் ஏற்றிடுவாங்க கீஸ்.
ஒன் பிளாக் ஏற்றி கண்டிப்பாக பண்ணுறேன். காங்கிரீட் காலி ஆகி போச்சு. யாரும் இருக்கா? இல்லை காங்கிரீட் இல்லை. காங்கிரீட் போய் செய்யணும். செஞ்சுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் வந்துட்டேன். போய் பண்ணிட்டு வரக்குள்ளார 2 வருஷமாக ஏற மாதிரி இருக்குது கைஸ். சரி இந்த ஷல்கர் பாக்ஸ் மட்டும் எடுத்து போனேன். இப்போ இதில் இருக்குது ஃபுல்லாக தூக்கி மேலே வச்சுக்கோ. ஏன் மடி வழியும் வராது போட மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஒன்று தவிர பால். அது காரணம் என்னென்னா மறந்து போயிட்டு பால் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். விட்டதுன்னா பற்ற பற்றிக்கிச்சா ஒரு ரசத்திரி அதுக்காக பற்றி வைக்கிறதுக்கு ஃபுட்டு காங்கிரீட் நம்மளால் எடுப்போம்டா. அப்புறம் மற்ற வச்சு முதல் காங்கிரீட் இது பத்துமான்னு தெரில. அப்புறம் ஒயிட் டூல் எடுத்துகிட்டு வந்தேன். தேவைப்படும் கைஸ் சொல்கிறேன். அப்புறம் ஒயிட் காங்கிரீட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். 4 ஸ்டாக் எடுத்துருந்தேன். எதுக்குன்னு சொல்கிறேன் டைம் வரையில் சொல்கிறேன் கைஸ் சொல்கிறேன். இப்போ 3 பிளாக் முதல்ல ஏற்றிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லை 3 பிளாக்குக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் கைஸ். இந்த இடத்த சென்டர் பிளாக்கை உடச்சி விட்றணும். சென்டரில் இந்த பிளாக்கெல்லாம் உடச்சி விட்டு ஒயிட் காங்கிரீட் வச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். டைம் ஆயிடுது கைஸ். என் ஸ்கின்னுக்கு என்னமா ஆகிப்போச்சு கைஸ். அது வேறு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸ்கின்னுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஸ்கின்னு வர மாட்டேங்குது. நேற்றுலேருந்து இந்த பிரச்சனை வருது. மேலே போக மாட்டேங்கிறான். மேலே விட மாட்டேடா. ரெப்டேட் வச்சுருக்கேன் ஜாக்கிரதை. எப்படி உள்ள ஒயிட் கலரில் எப்படி கைஸ். இது அந்த பானை நடுவில் வந்து பானையில் வந்து வெள்ளை கலரில் கோடு போட்டுப்பாங்களா தான் இதுதான் அது. நானே நினைக்கிறேன் அது எப்படா ரெப்டேட் இவ்வளோ போச்சு. நான் மட்டும் தொட்டானா என்ன? ஆமாம் ஈஸ்ட் தொட்டு வச்சுருக்கிறேன் ரெப்டேடு. டேய் அடி விழுதுரா போடா. அது பாட்டு பறந்த இதையும் கெடுத்து விட்டோம். மறுபடியும் பறப்போம். மறுபடியும் ஒரு ஜம்பை கொடுத்து கெடுத்து விட்டேங்க. எவ்வளோ வெள்ளை கலர். என்னடா இது பானை மாதிரியல்ல. என்னடா இது பிரமிடு மாதிரி இருக்குதா. என்னடா நடக்குதுங்க. சரி உள்ள பானை மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு உள்ள பானை மாதிரி தான் இருக்குது கைஸ். அது போதுமானது. வாங்க பார்த்துக்குவோம் எப்படா இருக்கு. என்னடா இது என்னடா இது என்னடா நடக்குதுங்க. பானை கட்ட சொன்னால் வேற என்னத்தையும் கட்டி வச்சுருக்குறீங்க. என்னடா இது பிரமிடு மாதிரி இருக்குது. என்னடா புது புதுசாக இருக்கு. அது புதுசாக இதில் என்ன மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பரவாயில்ல. மைன்கிராஃப்டில் ரவுண்டாக இருக்குது. கட்டமாக இருக்கிறதுல இது நம்மளுக்கு நான் பண்ணலை. இது பெருசாக கைஸ் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நான் பண்ண வரைக்கும் எனக்கு இது வாகனே அழகாக பண்ணேன் நானும். பரவாயில்ல கைஸ். என்றைக்குமே விடாமுயற்சி. அந்த பாட்டை கேட்க மறந்துட்டேனே. பாட்டை போட்ட வேண்டியது அடுத்த பாட்டில். அடுத்தது இதுக்கு மேலே இந்த காங்கிரீட் ஆரஞ்சு காங்கிரீட் எப்படா கதையில் ஓனி இப்படி போட ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் த டிசைன். இதான் டிசைன். அப்படியே நம்ம வெளியே போட்டுருந்தது இப்போ உள்ளே போட ஆரம்பிச்சிடணும். உள்ளே வந்து 3 வாட்டி போகணும். 3 வாட்டி போகணும். நான் இந்த இடத்துலேருந்து 5 வாட்டி போயிருக்கேன்னா 1 2 3 4 5 வாட்டி போயிருக்கேன்னா இந்த மாதிரி உள்ளே 3 வாட்டி போய் வரணும். போயிட்டு கண்ணி பண்ணுறேன். இல்லை 3 வாட்டி போகலாமா இல்லை 2 வாட்டி போகலாமா 2 வாட்டி போவோமா இல்லை 2 வாட்டி போவோம் கைஸ். 2 வாட்டி போயிட்டு கண்ணி பண்ணுறேன் கைஸ். இப்போ கேட்குதா என்னன்னு தெரில. ஓகே இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி 2 போடல 3 போட்டேன். ஏன்னா ஹெட்ஃபோனை கழட்டிட்டேன் கைஸ். பாட்டு கேட்டுறது சரி ஸ்பாட்டிஃபை டெலிட் பண்ணுறேன் கைஸ். ஸ்டோரேஜ் இல்லாமல் ஸ்டோரேஜ் இல்லாமல் டெலிட் பண்ணேனான்னு கேட்காதீங்க. ஆமாம் கைஸ் வேறு வழி இல்லாமல் 1 MB கூட 1 MBயில் வந்து என்னமோ இதாகிட்டு இருந்துச்சு. எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் இல்லாமல் இருந்துச்சு. சேவாக இருக்குது பாருங்க.
வெளியே இருந்து பார்ப்போம். கொஞ்சம் ஏதோ பானை மாதிரி இல்லை. ஓகே, ஏன்னா தண்ணி சுட்டுது. ஓகே, பானைக்குள்ளே தண்ணி சுட்டுது. பால் சுட்ட வேண்டிய இடத்துல பானையில் பேட்ச் ஒர்க்கா கொட்டக்கூடாது இப்பெல்லாம். என்னடா இது இது மழை போடா, மழை போடுறோம். ஓகே, அடுத்தது 3 போட்டேன்னா இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையாக இருக்குது. மடியை உப்பட ஒன்றும் தெரியுமா, என்ன ஒன்றும் தெரியுமா, எனக்கே தெரியாது. பானை வந்து ஒரு வளைவாக இருக்கும்ல, இப்போ வந்து வளைக்கிறோம் ஈஸ் வளைக்கிறோம். உப்பையும் வளைச்சாகணும். உப்பை எப்படி வளைக்கணும்னா எனக்கே தெரில. இருங்க யோசிப்போம். இந்த இடத்துல நம்ம 2 பிளாக் ஏற்றுவோம் ஈஸ் உப்பை. இப்போ 2 பிளாக் ஏற்றிட்டு கண்ணி பண்ணுறேன். 2 பிளாக் தூக்கிட்டேன். தூக்குன பிறகு என்ன பண்ணேன், இந்த இடத்துலையே ஒரு பிளாக்கை போட்டு இங்கே ஒரு பிளாக்கை போட்டுடணும். இப்போ வந்து சுற்றி மடியை வெளியே போடணும், சுற்றணும். மடி இப்போ ரவுண்டு போடணும். மடி சுற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது ரவுண்டு வந்து இப்போ உள்ளே போட்டோம்ல, இப்போ வெளியே போடணும். இப்போ தான் போட வேண்டியது பார்த்தீங்களா கீஸ். இந்த பிளாக்கை உடச்சிட வேண்டியதான். உடச்சணும் கீஸ். அதுக்கு மேலே உடச்சா கீழே போயிடுது கீஸ். கீழே போயிருந்தா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படியே ஒரு ஸ்டாக் காலி இருக்க மாட்டாரு. என்னத்த பண்ணுங்க. ஐயோ தப்பா பண்ணிக்கிறேன். அதெல்லாம் டெம்பரவரி பிளாக்கு கைஸ் உடச்சி விட்ற வேண்டியதான். ஏடா வர மாட்டேங்குது. ஐயோ தப்பா போடுறேன் கீஸ். இந்த பிளாக்கில் உடச்சிக்கணும் கீஸ். இடி சுற்றி வெளியே போட்டுறணும் கீஸ். வெளியே உள்ளே போட்டால் சுற்றி வெளியே போட்டுட்டு அது இதெல்லாம் உடச்சி விட்டுறணும். சுற்றி 2 பிளாக் வெளியே போட்டுருவோம், கரெக்டாக இருக்கும். அப்புறம் சுற்றி இருந்து தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். அதனால் பானை கண்டிப்பாக பண்ணுறேன் கீஸ். ஓகே கீஸ், ஒரு வேலையை முடிச்சிட்டேன். வரேன்னு சொன்னேன். முடிச்சு வேலை முடிச்சிட்டேன். பானை கட்டி முடிச்சிருக்கேன். அவ்வளோதான். இன்னொன்று பொங்கல் தான் வைக்கல. பொங்கலை ஒன்று வைக்கணுமா வைப்போமா சரி. என்னடா இவ்வளோ இடம் போச்சு எப்படா. எங்கடா இந்த இடத்துல ஒரு உடைக்க வேண்டியது. இதுக்கு எதுக்கு வச்சேன்னா தண்ணி உடைக்க. ஐயோ நல்ல வியூ இருக்கே. ஓகே, மோனி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கணும். பொங்கல் அப்படியே பொங்கி வேறு வரணும் கீஸ். நம்மளுக்கு பொங்கல் பொங்கி வரணும். ஊழிங்கடா இருக்கேண்ணா மொத்தம் ஊழியடு. இது ஒன்று பார்க்கட்டா. கிளாஸ் எடுத்துக்க வேண்டியதான். காங்கிரீட் ஒன்று தேவையில்ல. பவுன்ஸ் இருந்தா இரு. அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பார்ப்போம். உள்ளே போய் கீழே போய் பற்ற வைப்போம். கொத்திக்கிச்சா ஒரு ரத்தசத்தேரி வெடிச்சு தான் தீருமே. குத்தி வச்சு அணுவாயுதம் இனி வெடிச்சு தான் தீருமே. உலகையே பலியேக்குமே. இதுக்கு மேலே பாட்டு பாடினேன்னா என்ன செருப்பால் அடிப்பீங்களே. அதனால நான் பாட்டு பாடல. இந்த இடத்துல தண்ணி ஊற்றணும் போகணும் இல்லையா? இல்லை தண்ணி வேணும். அவன் மேலே போகணும். இந்த இடத்துல மரக்கட்டிலாம் வைப்போம். மரக்கட்டெல்லாம் வச்சுட்டு கட்டி பண்ணுறேன். கட்டையெல்லாம் கண்ணா பின்னாடி வச்சாச்சு. மோனி இதை பண்ண வேண்டியதான் கைஸ். அப்படியே கொஞ்சம் இலையெல்லாம் போட்டால் நல்லா குப்பு குப்புன்னு எரியும். பத்திக்கிச்சா மோனி ஆகலாம். மேலே போனோன்னா மேலே போய் பொங்கல் வைப்போம். போய் செத்துக்கிட்டு போகிறாரா. ஆஹா எரியுதிரி மாலா. அடியில் அப்படி தான் ஈஸி இருக்கு. எரியுது சுடுது அப்படி தான் ஈஸி. பானைக்குள்ளே இருக்கிறேன். இங்கே கீழே வேறு நெருப்பு குப்புன்னு எரியுது. எரியுதிரி மாலா தான் இருக்குது இங்கே. எரியுதிரி மாலா நீ விட்டுருங்க. பொனி எங்கடா இது ஊழு
ஊல் எடுத்துடணும் கைஸ். ஊல் எடுத்து இப்படியே இந்த இடத்துலலாம் இப்படி ஃபில் பண்ணும். இந்த இடத்துல ஒரு பிளாக் மட்டும் தான் கைஸ் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே கைஸ் வந்துட்டு ஜாம்பி சத்தம் கேட்குது தானே. அப்புறம் கைஸ் சொன்னேன் இது ஃபுல்லாக இப்படி போட்டுறணும் கைஸ். சுற்றியும் ஒரு லேயர் ஜாம்பி சத்தம் கேட்குது. ஒரே ஒரு பேலன்ஸ் இருக்குது. உப்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்படி டார்ச் வச்சுட்டுனா இப்படி ஒரு லேயர் மட்டும் விட்டு கிளாஸ் ப்ளேஸ் பண்ணும் கைஸ். ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணும். அப்போ ஃபாக் எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு லேயர் ப்ளேஸ் பண்ணாங்க அப்படியும் பண்ணால், ஒரு லேயர் விட்டு பண்ணால், இல்லைன்னா எப்படி வேணால் பண்ணாங்க கைஸ். அது உங்கள் இஷ்டம். நான் எப்போவுமே ஒரு லேயர் விட்டுருவேன்.